உறவுகளே, இன்றைய பட்டறை திடலில் நாம் தரிசிக்கவிருப்பது காஞ்சியின் சப்த ரிஷி ஸ்தலங்களாக விளங்கும் வசிஷ்டரால் உருவாக்கப்பட்ட வெடித்து சிதறி பின் கூடிய வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில், வியாசரால் உருவாக்கப்பட்ட வியாச சாந்தலிங்கேஸ்வரர் திருக்கோவில், அங்கீரசர முனிவரால் உருவாக்கப்பட்ட அங்கீரேஸ்வரர் திருக்கோவில். வசிஷ்டரால் உருவாக்கப்பட்டதால் இந்த சிவன் வெடித்து கூடிய வசிஷ்டேஸ்வரர் என்று அவரது பெயராலேயே அழைக்கப்படுகிறார். கோவிலின் சுற்று பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர், அம்மன், நவகிரகங்கள், லிங்கோத்பவர் போன்றோருக்கான சன்னதிகளும் காணப்படுகின்றன. மிகவும் சக்தி வாய்ந்த சிவன் என்றும் அரசு பணி, திருமணம், குழந்தை பேறு மற்றும் நோயற்ற வாழ்வு, முக்தி என கேட்ட வரங்களை வாரி வழங்குவதால் சக்தி வாய்ந்த தெய்வமாக அனைவராலும் போற்றப்படுவதாகவும் கூறுகிறார்கள். காஞ்சியில் சிவனுக்கு கோவில் அமைத்து செய்யப்படும் வழிபாடுகளும் தர்மங்களும் பன்மடங்கு பெருகி பலன் தரும் என்று கூறினார் பிரம்மதேவன். பிரம்மதேவரின் வாக்கிற்கு இணங்க சப்த ரிஷிகளும் காஞ்சிக்கு வந்து 7 சிவன் தலங்களை உருவாக்கி அருகே ஒரு திருக்குளத்தையும் உருவாக்கி சிவனை நித்தியமும் பூஜித்தனர். வசிஷ்டரால் உருவாக்கப்பட்டது வெடித்து சிதறி பின் கூடிய வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில். மிக அழகிய திருக்கோவில். மேற்கு நோக்கிய சிவபெருமான், பலிபீடம் மற்றும் நந்தி பகவான் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறார்கள். காஞ்சி புராணம் கூறும் 108 சிவாலயங்களில் இந்த கோவிலும் ஒன்று. பல்லவ மன்னவர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாகவும் பின் சேதமடைந்து மீண்டும் 90களில் கட்டப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். மூலவருக்கு முன்பாக ஒரு பக்கம் விநாயகர், மறுபக்கம் முருகனும் காட்சியளிக்கிறார்கள். கருவறைக்கு வசிஷ்டரின் வாக்குக்கு இணங்கி வெடித்து சிதறி பின் அவரின் வேண்டுதலுக்கு இணங்க மீண்டும் கூடி உருப்பெற்றதாக கூறப்படுகின்ற அழகிய பெரிய சிவலிங்கம் காட்சியளிக்கிறது. இன்றும் கூட லிங்கத்தின் பின்பகுதியில் வெடித்து சிதறி மீண்டும் இணைந்ததற்கான பிளவுகள் காணப்படுவதாக கூறுகிறார்கள். இரண்டாவதாக வியாசர் சாந்தலிங்கேஸ்வரர் திருக்கோவில். சப்த ரிஷி மண்டல கோவில்களில் வியாசரால் உருவாக்கப்பட்டது இந்த திருக்கோவில். சோழ மன்னர்களால் புனரமைக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். கிழக்கு நோக்கிய சன்னதி, பலிபீடம், நந்தி மேற்கு நோக்கி அமைந்திருக்கின்றன. கருவறை பிரகாரத்திற்குள் வியாசருக்கென்று தனி உருவச்சிலையும் அமைந்திருக்கிறது. வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், குரு, தட்சிணாமூர்த்தி, நவகிரக சன்னதிகள், சண்டிகேஸ்வரர், பைரவர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. விநாயகர் சன்னதிக்குள் வியாசர் வழிபட்ட வியாச பீடமும் காணப்படுகிறது. கோவிலுக்கான தல வரலாறு: வியாசர் வேதத்தின் பொருளை அனைவருக்கும் உணர்த்திய பின் பரம்பொருள் யார் என்று அனைவரும் கேட்க, அதில் என்ன சந்தேகம், நாராயணனே பரம்பொருள் என்று கூறினார். காசிக்கு வந்து இதை கூற முடியுமா என்று முனிவர்கள் கேட்க, காசிக்கு வந்தும் நாராயணனே பரம்பொருள் என்று கூறினாராம் வியாச முனிவர். இதை கேட்டு சினம் கொண்ட நந்தி பகவான் மேலே உயர்த்திய அவரது கைகளை கீழே இறக்க முடியாமல் சபித்தார். பின் காஞ்சிக்கு சென்று தவம் புரிந்தால் சாபம் தீரும் என்று கூற நேராக காஞ்சிக்கு வந்து சிவனுக்கு கோவில் அமைத்து வழிபட்டு சாபம் தீர்த்து கொண்டார் என்று கூறுகிறது. நந்தி பகவானின் உருவச்சிலை வேறெங்கும் இல்லாத வகையில் மிக உயர்ந்த நிலையில் கம்பீரமாய் காட்சியளிக்கிறார். சார்ந்தவரை காக்கும் கடவுள் என்பதால் இவர் சார்ந்த லிங்கேஸ்வர் என்றும் அழைக்கப்படுகிறார். வேறெங்கிலும் சாதாரணமாக காண கிடைக்காத வகையில் வியாச முனிவர் சிலையையும் மற்றும் வியாசர் பீடத்தையும் இக்கோவிலில் மட்டுமே தரிசிக்க இயலும் என்று கூறுகிறார்கள். மூன்றாவதாக அங்கீரசேஸ்வரர் திருக்கோவில். சப்தஸ்தான தலங்களில் முதலாவதாக அங்கீரச முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த திருக்கோவில். காஞ்சி புராணம் இதன் சிறப்பை அழகாய் கூறுகிறது. சப்த ரிஷிகளான அத்திரி, காசிபர், குச்சர், பிருகு, கௌதமர் ஆகியோரால் வழிபட்ட சிறப்புடைய திருத்தலத்தில் இத்திருத்தலமும் ஒன்றாகும். சப்த ரிஷிகளும் இங்குள்ள திருக்குளத்தில் நீராடி திருக்குள நீரால் சிவனுக்கும் அபிஷேகம் செய்து அர்ச்சித்து வழிபட்டனர் என்கிறது காஞ்சி புராணம். என்ன உறவுகளே, சப்த ரிஷிகளின் 7 தலங்களில் ஒரே நாளில் 3 தலங்களை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே. காஞ்சியில் செய்யும் வழிபாடுகளும் தர்மங்களும் பன்மடங்கு பெருகும் என்பதை அறிந்து நாமும் வழிபாடுகளும் தர்மங்களையும் செய்து நோயற்ற வாழ்வு பெறுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.